ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பின் பிரியமே, உன் வாழ்க்கையில் கூட சில நன்மைகள் அடுத்தடுத்து நிகழ்வதை உணர்வாய். மாற்று வழிகள் நீயே கண்டுபிடிப்பாய், அதை செயலும் படுத்துவாய். இந்த 2 நாட்கள் ஓய்வு என்பது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வந்து தரும். நீ மீண்டும் உன் வாழ்க்கையில் திரும்பும்போது மிகப்பெரிய உற்சாகத்துடன் வருவாய். அதிலிருந்து பல புதிய கோணங்களில் சிந்திப்பாய். இந்த 2 நாட்கள் பயணத்தில் பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். வா என் கண்மணியே, இந்த சோர்வான வாழ்வில் இருந்து வெளியே வா. முடிந்தால் இந்த சாயின் ஆலயத்துக்கு வா. நான் எப்போதும் சொல்வதுதான். உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்துக்கு வந்துவிடு. உன் அனைத்து சந்தேகங்களும் நான் அங்கே பதில் தருகிறேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்கவே நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். ஒருபொழுதும் உன்னை இந்த சாயப்பா கைவிடவே மாட்டேன். உன்னை நான் என் வசம் ஆட்கொண்டது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மமாய் நான் உன்னோடு உன் வாழ்க்கையில் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் வாய்விட்டு சொல்லிதான் உன்னுடைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் உன் சாயப்பாக்கு தெரிய வரும் என்று நினைக்கின்றாய். என் கண்மணியே, நீ என்னுடைய வெறும் பக்தி அல்ல, பக்தன் அல்ல. நீ இந்த சாயின் சீடனும் அல்ல. நீ யார்? நீ யார் என்று தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளை, இந்த சாயின் செல்ல மகள், செல்ல மகன். உன் தகப்பனாக இந்த சாயி இருக்கும் பொழுது நான் அகண்டமாக இந்த உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கையில், எல்லா விஷயங்களும் நான் அறிந்து கொண்டிருக்கையில் என் பிள்ளை மனதை மட்டும் படிக்காமல் போய்விடுவேனா? வாழ்க்கையின் கோபத்தை முதலில் தூக்கி எறி, பொறுமையை கடைபிடி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும், உன்னை காயப்படுத்தினாலும், பேசினாலும் அவர்களோடு வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடு. மற்றவற்றை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ யாரையும் நம்ப வேண்டாம். நினைத்து பார், யாரேனும் நம்பியோ அல்லது யாரேனும் சார்ந்தோதான் இத்தனை காலங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து வந்தாய். இந்த சாயை கூட நீ நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் முதலில் நீ உன்னை நம்பு. ஏனென்றால் நீ ஒரு மிகப்பெரிய ஆத்ம சக்தி. உன் வாழ்க்கை உன்னால் தான் முன்னேற போகின்றது. உன் மனதைரியத்தை பற்றி நான் உனக்கு சொல்ல வேண்டுமா என்ன? எத்தனையோ மனிதர்கள் அசிங்கமான பேச்சுக்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், இதயத்தில் விழுந்த ரணங்கள், துரோகங்கள் அத்தனையும் கடந்து இப்போது கம்பீரமாக எழுந்து நின்று கொண்டிருக்கின்றாய். இது நீதானே? சற்று உன் கடந்த காலத்தை நினைத்து பார். நீ கஷ்டப்படும் காலங்களில் யாரேனும் ஓடி வந்து கை கொடுத்து உதவ முன்வந்தார்களா? உன் பண தேவைக்கு இந்தா என்று யாரேனும் கொடுத்தார்களா? அல்லது உன் மன தேவையான ஆறுதலுக்கு யாரேனும் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கூறினார்களா? இல்லைதானே? எல்லாவற்றையும் நீ ஒற்றை ஆளாக நின்றுதான் சமாளித்து எழுந்து நின்றாய். எத்தனை பேர் உனக்கு எதிராக நின்றார்கள்? உன்னை மாயை, விதி போன்ற எதிர்மறை நிகழ்வுகள் கூட ஆற்றி படைத்து, ஆனாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னை உனக்கு எதிராக நிறுத்தி வைத்த போதெல்லாம் கூட அதை மீறி நீ எழுந்து நின்றாய். எப்போதெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாயோ அப்போதெல்லாம்
வேண்டிய அளவுக்கு தனிமையில் அழுது தீர்த்துவிட்டு கண்களை துடைத்து கொண்டு, இதற்கெல்லாம் எனக்கு ஒரு நாள் நல்ல பதில் கிடைக்கும், என்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு தக்க பாடம் தரப்படும், அதை நான் என் கண்களால் பார்க்க போகிறேன் என்று எத்தனை தைரியமாக உனக்குள்ளே பேசினாய். உன்னை நீயே தேற்றிக் கொண்டாய் அல்லவா என் அன்பு மகளே, என் அன்பு மகனே. உனக்கு வெறும் புத்திமதி கூறவோ, அறிவுரை கூறவோ, ஆலோசனை கூறவோ நான் இங்கு வரவில்லை. ஏனென்றால் இவை எதுவுமே என் அன்பு பிள்ளைக்கு தேவையில்லை. எனக்கு நன்றாக தெரியும், என் பிள்ளை மகா புத்திசாலி, அத்தனை தைரியசாலி. நீ வெளியே அழுது புலம்பினாலும் உள்ளுக்குள் மிகவும் அழுத்தமான உறுதியான மனமுடையவன் தான். நீ எதையும் சாதித்து காட்டும் சாமர்த்தியம் உனக்கு உண்டு. இப்போது நீ சந்திக்கும் இந்த சவால்கள் எல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன, இடையில் சிறிது குழம்பி விட்டாய், கொஞ்சம் பயந்து விட்டாய், கொஞ்சம் தடுமாறி விட்டாய், அவ்வளவுதான். இப்பொழுது உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க நீ மனிதர்களை கரங்களை தேடி அலைய வேண்டியதில்லை. நீ தைரியமாக தான் இருக்கின்றாய். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.